இல்ல மாமா, இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. நிச்சயதார்த்தத்துக்கு அவங்கள கூப்பிட வேண்டாம். அவசரப்படாத ஜெயந்தி. 1000 தான் இருந்தாலும் அவங்க உன் அம்மா. அவங்கள என் அம்மான்னு சொல்லாதீங்க மாமா. அவங்க வயித்துல நான் பிறந்த நினைச்சாலே எனக்கு அசிங்கமாவும் வேதனையாவும் இருக்கு. ச்சீ, பொம்பளையா அவங்க சரியான ராட்சசி. என்னைக்கு மருமக சம்மந்தின்னு கூட பார்க்காம ஆளை வச்சு அடிச்சாங்களோ அன்னைக்கே எனக்கு வெறுத்து போச்சு. எனக்கு நீ அம்மான்னு யாரும் இல்ல. அதனால அவங்கள போய் கூப்பிட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. இத பாருமா, குடும்பம் சொந்த பந்தம்னு இருந்தா சண்டை வரத்தான் செய்யும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விசேஷம்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியாது. என்னால கூட தான் மறக்க முடியல. என்ன பண்றது, சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லா சொந்த பந்தங்களும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக போக வேண்டியதா இருக்கு. சம்மந்தி வீட்ல நம்ம ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திடலாம் அத்தை. ஆனா மறுபடியும் நீங்க அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல அத்தை. அர்ச்சனா விஷயத்துல தகராறானதுக்கு அப்புறம் உனக்காக அர்ச்சனா கல்யாணத்துக்கு நான் போய் அவங்கள கூப்பிடல. அத மாதிரிதான் இப்ப இந்த சம்மந்திக்காக நாங்க போய் கூப்பிட போறோம். ஜெயந்தி, அது மட்டும் இல்லம்மா, உங்க அம்மா ஆத்திரப்பட்டு அவசரத்துல இப்படி பண்ணிட்டாங்க. தப்பு பண்றவங்கள மன்னிக்கிறது நல்ல குணம் தானே. உங்க அண்ணனும் ஜெயில இருக்கான். இப்போ நீயும் உங்க அம்மாவை வெறுத்து ஒதுக்கிட்டேன்னா அவங்க இந்த வயசான காலத்துல எங்க போவாங்க? உலகத்திலேயே மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாதுமா. ஐயோ இல்ல மாமா, எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவங்க உங்களையும் கூட அவமானப்படுத்தினாலும் படுத்திடுவாங்க. இத பார், இப்போ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு உங்க அம்மாவை கூப்பிடுறதுங்கிறது முக்கியம் இல்ல. சம்பந்தி வீட்டுல கூப்பிட சொல்லிருக்காங்க. ஒரு மரியாதைக்காக போய் கூப்பிடுறோம். அங்க என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நாம போகாம விட்டோம்னு வச்சுக்க, சம்பந்தி வீட்டுல நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னு நினைச்சு அதனால காவியா கல்யாணத்துல எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது இல்லையா? அதான். அம்மா, ஏய், உனக்கு எப்ப வருதுன்னு விவசாயே இல்லையா? குடும்ப விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. பாப்பா போயிட்டு அப்புறம் வா. ஜெயந்தி கொஞ்சம் சும்மா இரு. நீ இருப்பா. உங்க அம்மா மேல இருக்கிற ஆத்திரத்தை எதுக்கு அந்த பிள்ளை மேல காட்டுற? வாப்பா சேகர். அம்மா, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு சைக்கிள் வாங்கினேன். உங்ககிட்ட காட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. சரி வா பார்க்கலாம். இதாம்மா. பரவாயில்ல, பழைய சைக்கிள்னால நல்லா தான் இருக்கு. இனிமே உனக்கு நடக்கிறது மிச்சம். ஆமாம்மா, 4 தெரு சேர்த்து சுத்தம், வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். என் பேச்சை கேட்டு நீ நல்லா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி வா, ஐயா கிட்ட சொல்றேன். ஏங்க, நான் சொல்லல, அந்த தம்பி தான் சேகர். வணக்கம். பரவாயில்லையே, பார்த்தா பொறுப்பான பையனா தான் இருக்கான். சிவகாமி, நேரமாவது புறப்படலாம். சரிங்க, போலாம். அது வேற ஒண்ணும் இல்லப்பா, என் 2வது பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அதுக்கு இவங்க அம்மாவை கூப்பிடலான்னு போயிட்டு இருக்கோம். அம்மா, நான் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெறுங்கையோட எப்படி போறது? சேகர், நீ போய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்துறியா? ஒரு நிமிஷம் இரு, பணம் கொடுங்க. அம்மா, என்கிட்ட பணம் இருக்குமா? பரவாயில்ல, புடி, போய் வாங்கிட்டு வா. சரிம்மா. அந்த அம்பத்தூர் பார்த்து என்ன சொன்னா? நீங்க கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம் அவன் மாட்டேன் சொல்லுவான். நீங்க சொன்னபடியே முடிச்சிரேன்னு சொல்லிட்டானே. இந்த தடவை எனக்கு கமிஷன் எதுவும் வேண்டாம். அந்த அம்பத்தூர் லேண்டில் ஒரு பகுதியை என் பேரில் எழுதி வைக்க சொல்லு. நான் அப்பவே நினைச்சேன், அந்த நிலத்துக்கு நீங்க கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பேசும்போதே உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு. டேய், அது மெயின் ஏரியாடா, ஜங்ஷன். பில்டிங்காக கட்டி விட்டா அது பாட்டுக்கு வாடகை வந்துட்டு இருக்கும்ல. ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான், முடிச்சிடலாம். வணக்கண்ணே. வாடா. என்னடா சைக்கிள்லாம் புதுசாக வாங்கியிருக்கேண்ணே. புதுசா வாங்கியிருக்கேன்னு சொல்ற, பழசா இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ண்ணே. பரவாயில்லையே, நல்ல முன்னேற்றமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவகாமி அம்மா தானே. அண்ணே, யார சொல்றான்னு தெரியுதுல்ல, அந்த சிந்தாமணியோட சம்பந்திய. அண்ணே, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளெல்லாம் கலந்து போடுங்கண்ணே. என்னடா தினுசு தினுசா பழமெல்லாம்? பழம் எனக்கு இல்லைண்ணே, சிவகாமி அம்மாவுக்கு. சைக்கிள் வாங்கினதுக்காக ஆசீர்வாதம் வாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மாவோட 2வது பொண்ணு நிச்சயதார்த்த விஷயமா அவங்க மருமக ஜெயந்தியோட அம்மாவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. சம்பந்தி வீட்டுக்கு சும்மா போகக்கூடாதுல்ல, அதான் என்ன பழம் வாங்கிட்டு வந்து பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. சீக்கிரம் பழத்தை போடுங்கண்ணே. டேய், தெரிஞ்சவங்கன்னு சொல்ற, நல்ல பழமா போட வேணாமா? கொஞ்சம் வெயிட் பண்றா. சரிண்ணே. டேய் தம்பி, அண்ணே, போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை மாற்றிட்டு வா. ஏன்னா அண்ணன் கிட்ட இருக்குமேண்ணே. டேய், என்கிட்ட இல்லடா, வெளியே போய் வாங்கினு வா. எங்கே நான் போய் வாங்குறது? டேய்,
ஒயின் ஷாப்பு பெட்ரோல் பங்க் எங்கேயாவது இருக்கும், போய் வாங்கிட்டு வா. சரிண்ணே. அண்ணா நல்ல பழமா போட்டு வைங்கண்ணே. ஆ. நான் போய் சில்லறை மாற்றின்னு வரேன். அண்ணே எதுக்காக அவனை சில்லறை வாங்க வெளியே அனுப்பிச்சிங்க? விஷயமா தான், வா சொல்கிறேன். என்னடா சில்லறை மாத்திட்டியா? மாற்றிட்டேண்ணே. ம். இந்தாங்கண்ணே, சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. அண்ணா பழம் போட்டிங்களா? போட்டேன். கொடுங்க. அண்ணா எக்ஸ்ட்ரா பழம் போட்டு கொடுங்கண்ணே. போட்டிருக்கேன் போடா. என் கண்ணு முன்னால் போடுங்கண்ணே. டேய் காசு வாங்கினதுக்கு மேல போட்டிருக்கேன்டா, போடா. இதை பாரு ஜெயந்தி, நீ உங்க அம்மாவை பத்தி 1000 காரணம் சொன்னாலும் அவங்க சம்பந்தி கிட்ட நம்ம காவியா கல்யாண விஷயத்தை பத்தி நல்ல விதமா பேசியிருக்காங்க. அதனால நான் போயிட்டு வரதா முடிவு பண்ணிட்டேன், நீயும் வா. என்ன மாமா நீங்க? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, என்ன போய் வா வான்னு கூப்பிடுறீங்க. வேணா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. பயந்துட்டியா? நீ போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்துப்பா. அத்தை, அந்த வீட்டுக்கு போய் அந்த பொம்பளை உங்களை அவமானப்படுத்துனாங்கன்னா 2ல 1 கேட்டுட்டு வாங்க. நாங்க என்ன சண்டைக்காமா போறோம்? அதுக்கு இல்ல மாமா, உங்களை அவங்க ஏதாவது அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா? சரி, இப்ப நீ முடிவா என்ன சொல்ற? நான் வரல மாமா, நீங்க போயிட்டு வாங்க. சரி சிவகாமி, வா நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். சரிங்க, வரேம்மா. வரேன். வா. இந்தா. என்ன சிவகாமி, இவ்வளவு தூரம் வந்துட்டா அப்புறம் என்ன தயக்கம்? வா. நில்லு. எங்க வந்த? அன்னைக்கு உன் பையனை கூப்பிட்டு சண்டை போட வந்த, இன்னைக்கு உன் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு சண்டை போட வந்தியா? நான் தான் உன் சங்காத்தமே வேணான்னு என் பொண்ணையை உதறி தள்ளிட்டேன்ல, அப்புறம் ஏன் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஏங்க அவங்க தான் அலையறாங்க சண்டை போடுறதுக்கு, நீங்க பெரிய மனுஷன் எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்களும் உடனே புறப்பட்டு வந்துருவீங்களா? ஆமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. நாங்க சண்டை போடுறதுக்காக வரல. அப்புறம் சண்டை போட வரல, சமாதானம் பேச வந்தீங்களா? நாங்க சண்டை போடவும் இல்லை, சமாதானம் பேசவும் இல்லை. ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன நல்ல விஷயம்? அத உள்ள போய் பேசலாங்களா? வாங்க. வா. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன நல்ல விஷயம்? சொல்றேன். முதல்ல ஒரு தட்டு கொண்டு வரீங்களா?
இந்தாங்க. சிவகாமி அதெல்லாம் எடுத்து வை. சம்மந்தியம்மா, எங்க 2வது பொண்ணு காவியாவுக்கு ஒரு நல்ல வரன் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். நீங்க கண்டிப்பா வந்து முன்ன நின்று இந்த விசேஷத்தை நடத்தி கொடுக்கணும். இந்தாங்க. என்ன பேசாம இருக்கீங்க? வாங்கிக்கங்க. சம்மந்தியம்மா, நாங்க ஏதோ சம்பிரதாயத்துக்காக வந்து உங்களை கூப்பிடுறோம்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா நீங்க வந்து இதுல கலந்துக்கணும். உட்காருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நான் பெத்த பொண்ணையே என்னை பார்க்க கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் சம்பிரதாயத்தோட வீடு தேடி வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. உள்ளான்போடு கூப்பிடுறீங்களா இல்ல சம்பந்தம் பண்ண போறவங்க வீட்டுல கூப்பிட சொன்னாங்களேங்கிறதுக்காக கூப்பிடுறீங்களா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதீங்க சம்பந்தி. ஜெயந்தி எங்க வீட்டு மருமக. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் உறவு இல்லைன்னு ஆயிருமா? குடும்பம்னு இருந்தா சண்டை சச்சரவு வரத்தானே செய்யும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விசேஷத்துல 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. இத நான் உங்களுக்கு சொல்லணுமா? சம்பந்தியம்மா, வாழ்க்கையில நடக்கிற கெட்டதை உடனே மறந்துடணும், நல்லதை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கள் எவ்வளவோ வந்திருக்கு. அதையெல்லாம் மறந்துருங்க. சிவகாமியும் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இப்ப உங்களை கூப்பிட வந்திருக்கா. நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. வந்ததுல இருந்து பேசாம உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா அவங்க பழசு எதையும் மறக்கல போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அர்ச்சனா விஷயத்துல நீங்க நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப கோவம் இருந்தது. ஆனா நீங்க காவியாவை பத்தி சம்பந்தியமாகிட்ட ரொம்ப பெருமையா பேசியிருக்கீங்க. இதே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணை பத்தி தாறுமாறா பேசி இந்த சம்பந்தமே நடக்க விடாம பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம என் பொண்ணை பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருக்கீங்க. அதனாலதான் நானும் எதையும் மனசுல வச்சுக்காம உங்களை வீடு தேடி கூப்பிட வந்திருக்கேன். நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் நீங்க அவசியமா வரணும். ரொம்ப சந்தோஷம். எங்க நமக்குள்ள இருக்கிற பகை அப்படியே வளர்ந்து நம்ம 2 குடும்பத்துக்குள்ள ஒட்டு இல்லாம உறவு இல்லாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்களே வீடு தேடி வந்து இந்த நல்ல காரியத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டுட்டீங்க. என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு ஏதோதோ பண்ண போய் ஏதோதோ நடந்து போச்சு. இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நீங்க வீடு தேடி வந்து என்னை கூப்பிடுறப்ப நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான பொம்பளை இல்ல. கண்டிப்பா வரேன். வராதவங்க வந்திருக்கீங்க, சமைச்சிடுறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க வரோம். பாத்தீங்களா, எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னீங்க, ஆனா சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படின்னா இன்னும் மனசுல கோவம் போலன்னு அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் இல்ல சம்பந்தியம்மா. நாங்க என்ன இதோடய விட்டுற போறோம்? அடிக்கடி வந்துகிட்டு தானே இருக்க போறோம். இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிடுறோம். இப்ப நாங்க கிளம்புறோம். போலாமா? வரோம். வரேங்க. வாங்க. சிந்தாமணிங்கிறது யாரு? நான் தாங்க.
உங்க வீட்டுல கஞ்சா இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. கஞ்சாவா சார்? ஏன் வீட்லயா? சார் சார் நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். உள்ள போய் என் பாருங்க. வீட்ல போய் கஞ்சா நீங்க போய் பாருங்க. சார் சார் உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க சார். வீட்டை சோதனை பண்ணதுக்கு அப்புறமா எது தப்பான தகவல்னு தெரியும். சார் சார் நீங்க தப்பான தகவல் கேட்டுட்டு வந்து என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க சார். நான் அந்த மாதிரி பொம்பளை இல்லைங்க சார். சொன்ன கேளுங்க சார். சார் சார் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். ஏமா கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? சார் சார் என் வீட்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். சார் நான் சொன்ன கேளுங்க சார். நான் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். சார் என் வீட்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க சார். ஏமா சும்மா இருமா, எங்களுக்கு தெரியாதா என்ன? சார் என் வீட்ல கஞ்சா எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சார் சொன்ன கேளுங்க சார். இங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். சார் நான் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். சார் சார் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோம் சார், எதுவும் கிடைக்கல சார். என்ன நல்லா தேடி பாத்தீங்களா? செக் பண்ணு சார். எங்களுக்கு நம்பகமான சோர்ஸ்ல இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் சார் சொன்ன கேளுங்க சார். சார் எங்க தேடியும் கிடைக்கல சார். பாத்தீங்களா சார்? எங்கேயும் கிடைக்கலையா சார்? சார் அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்களே சார். என்ன சார் ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கும் சார்? கொத்தமல்லி சார் அது. சார் பழம் தான் சார் வச்சிருக்கேன். என்ன சார் நீங்க? சார் 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணும் இல்லை சார். சார் எப்படிமா இந்த கஞ்சா வந்தது? சார் 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 சத்தியமா இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது உன் சார். வீட்டுக்குள்ள உன் ஃப்ரிட்ஜ்ல இருக்குதே. சார் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு தெரியாது சார். இந்த ஆப்பிள் பழையெல்லாம் என் சம்மந்த வீட்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். ஏமா கையங்களவும் மாட்டது அடுத்தவங்க மேல பழி போடுறே நீ? இல்ல சார், நடமா நான் சொல்றது கேளுங்க சார். நடமாங்கற. சார், யோ சார், அதுல இருந்து எல்லா நான் பொருளும் வெளிய சொல்றது எடுங்கயா. கேளுங்க சார். போ சார், போங்கறல. சார், கொண்டு என்ன தெரியாது பேச்சு சார். பேசுற? சார், உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா? சார், உன் நான் பையன் கஞ்சா சொல்றது கேசல உள்ள கேளுங்க போயிருக்கான். சார். சொல்றது ஆத்தால கேளுங்க மகன் இதே சார். வேலையா தான் இருக்கீங்க போல இருக்கு. சார், பேசாம சார், நடமா. நான் சொன்ன கேளுங்க கஞ்சா சார். வியாபாரம் பண்ணிட்டு இல்லன்னு வேற சொல்றியா? எடுங்க. உங்களால யார் சார் வர சொன்னது? எடுங்க. மேடம் உங்க வீட்டுல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இந்த கஞ்சா எங்க இருந்து வருது மேடம்? இல்லைன்னு சொல்றேன் இல்ல சார். இவங்க கஞ்சா கேஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்.